எல்லா வேலையும் மாடு மேய்க்கிறது. வணக்கம் தமிழாக்கர். நான் எங்கட அழகான செய்யறதுக்கு சைட்லயே இந்த பனைமரம் நாட்டுறது போடுறதுக்கு அந்த மீன் வெட்டுறதுக்கு அப்படியான இதெல்லாம் வந்து நாங்கள் இதுக்குள்ளதான் பாடுறாங்க. ஜாக்ஸ்பரோ அந்த பக்கம் போ, இங்கே வர தம்பி பயப்படுறான். சரியா பக்கம் என்ன பாதையா, இந்த பக்கம் என்ன போறது கோயிலாம், இங்கால என்ன பழுகாமமாம். இப்போ இருந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டோட இந்த இடத்த பார்க்கணும். நம்ம இதுல கடை இது சைட்ல ரெண்டு கடை அடிப்பேன். கடை அடிச்சா நம்மளை கண்டு ஓடுறான் அந்த ஓட்டம். அவன் என்னடா அஞ்சேறான். சரி பாக்குறா சைட் அடிக்குது. இதெல்லாம் எங்கட வளவு தான்டா. இதான முதல்ல நம்ம என்ன வளவு போக வேண்டியது இல்லையா? பாருங்க மக்களே, என்ன பாய். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, உண்மையாக வந்து நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் இருக்கிற பழுகாவம் என்று, அதாவது என்னுடைய ஊரில் தான் நான் வந்து நிற்கிறேன். ஸோ உண்மையாக வந்து நிறைய நாளைக்கு அப்புறமா வந்து எங்களோட ஊர் சம்மந்தமாகவும் அண்ட் வந்து அதை தாண்டி இயற்கை சம்மந்தமாகவும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். நாங்கள் நிறைய தரம் எங்களோட காணொலியில் வந்து நாங்கள் சொல்லியிருப்போம், அதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாலும் சரி, நாங்கள் வார ஒரே இடம் வந்து அப்படியே காட்டு எங்கட இங்கால பக்கம் இருக்குது அந்த இயற்கை சம்மந்தமான ஒரு இடம் உண்டு. ஸோ இதைத்தான் நான் வந்து இன்றைக்கி காணொலியில் வந்து காட்ட போகிறேன். அதாவது என்ன சொல்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் கேட்குறது வந்து ஸோ இப்படியான வீடியோக்கள் வந்து போடுங்க. அதாவது என்ன சொல்கிறேன், எங்களோட ஊரை காட்டியோ இல்லை ஊர் சம்மந்தமான வீடியோ வந்து போட்டிங்கன்னா எங்களுக்கு அங்கேருந்து பார்க்கைகள் வந்து சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி, ஸோ அப்படிப்பட்ட காணொலியாக தான் இது இருக்க போகுது. ஓகே, இப்போ எங்களோட டீம்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஆளை காட்ட போகிறாங்க. காட்டுறது எல்லா வேலையும் மாடு மேய்க்கிறது. அங்கே நல்ல அங்கே அப்படி. வணக்கம் தமிழாக்கர். சும்மா வீட்டுல வெட்டி அறியாம எங்களோட வாழுங்க மாடு மேய்க்கலாம். எல்லா வேலையும் முடிக்கும் மாடு மேய்க்கிறது. இது நம்மட வளவுதான் புள்ள. அங்க இங்க இருந்து அந்த அந்த ஆடு மேய்க்கிற நம்மட ஆள் ஐஸ்டன். அப்ப இது உங்களோட பண்ணு அப்படியே கேப்டன் ஜாக்ஸ்பர். இது கொஞ்சம் இப்போ வேலை ஒன்று நடந்து இப்போ குப்பை ஏத்துறோம். குப்பை ஏற்றி டீசெண்டா போயிருக்கு மாடு வைக்கிறது. அப்படியே எந்த வேலையா இருந்தாலும் பிசினஸ் நான் நினைச்சு கொண்டு செய்யணும். அப்படியே அப்போ அதுக்கு அப்படி இல்லை. இப்போ அது வந்து அதுக்காக மாடு வைக்கிற வேலை என்றாலும் இந்த உதரவு போட்டு போகணும்னு சொல்லலை. ஏன்னா இப்போ மாடுகளோட சேர்ந்து இந்த தண்ணி வழியில தொம்பல் வழியில் இறங்குறத ஊத்தப்பிடுவேன். இப்போ நான் டீசெண்டா வலிக்கிட்டு வரலாட்டி அந்த மாட்டுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். அதெல்லாம் இப்போ வலிக்கிட்டு வந்தேன். ரெண்டு ஒன்று தான். இப்பயும் அப்படி ஒன்றும் தெரியல. என்ன தெரியாதா அப்படி ரெண்டு ஒரேமே தான் இருக்கு. கொஞ்சம் இது கொஞ்சம் டிப்டாப்பாக இருக்கும். இப்போ இப்போ அளவு கொஞ்சம் நிரப்பணும். கதைப்பாங்க கதைப்பா மாடோட அப்படி கதவா போடுங்க. என்ன இது எங்கட மொழி உங்களுக்கு தெரியா? இப்போ கொஞ்சம் அவங்க என்ன டீ டைம் தானே, மாட்டுக்கு டீ டைம். அங்கே பாருங்க தண்ணி அன்னைக்கு அதான் டீ டைம். பங்க நல்ல டீ வாங்க அது கொஞ்சம் அதுக்குள்ளே போயிட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு காணாது, அதை மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ உண்மையாக வந்து நாங்கள் வந்து வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை பின்னேற டைமில் எனி டைம், அதாவது எங்களை ஊரில் இருக்கிற எங்களுக்கு போர் அடித்தாங்க நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து தம்பி வாக்கா திரும்பி அண்ணன் சிவத்த கலர் உடுப்பு போட்டு வந்தால் தான் இடிக்கிறேன் அப்படின்வாங்க. லவ் அதே என்ன சிவத்த கலர் உடுப்பு போட்டு பெண் மாடுறா லவ்ல பார்க்கு. அது ஒன்றை பார்க்க லவ்ல சிவத்த டிஜேட்ட பார்க்க ஞானில் வந்தேன். அதோட ஒரு இதுன்னு சொல்லுவாங்கள்டா, என்னென்ன சிவத்த கடலில் ஏதாவது ஒன்றை பார்த்தா அந்த மாடு வந்து இடிக்குமா வண்டி. அப்போ இடிச்சிக்க நீ இப்போ எவ்வளோ நேரம் கிட்ட போய் நில்லா இதை பார்க்குஞ்சி பார்க்க முனந்து வாக்கா. என்னடா அவன் சொன்னான் தம்பி, அவன் இவன் கருப்பி, அவன் கருப்பி நல்ல ஓடியும் ஒன்றும் செய்ய மாட்டான். என்ன மாட்டுக்காரர் வாதானோன்னு தலையில் அடிச்சிருப்பேன். அந்த நினைக்கிற அவரு அவங்களோட இதெல்லாம் எங்கட வளவு தான்டா. இதான் முதல்ல நம்ம என்ன வளவு தண்ணி இதை இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி நிற்கும். அதில் இறங்கி போவே இல்லை. இது இப்போ கொஞ்சம் 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்போ ஆறாவது அவர் கிறுக்கம் வந்து 2 கம்ப குத்தியோடு போயிட்டான். எங்கே இந்த இது இல்லை. அப்போ கம்ப குத்தியோடு போனா இங்கேருந்து அங்கே கிஜுவாக்கிற வீட்டெல்லாம் தாண்டி அந்த வேலி ஓட்ட மாதிரி லைன் தான் ஃபுல்லா. நம்மளும் விடுவோம். நானும் வந்தது இல்லை. 2 கம்ப தள்ளி குத்தியோடு நடுவில் 2 குத்தியோடு போயிடுது. காணி பிடிக்க விடுறாங்களா அவன் சொல்லி இந்த பெரிய குளத்தை. முதல்ல உண்மையில இப்படிதான்டா, அந்த குளங்கள் இருந்து அப்படி இருந்து எல்லாத்தையும் மாற்றி இப்படியான காணி இதை வந்து பிடிச்சிருக்காங்க பாரு. யோசிப்பேன் அதுல இதுவுமே ஒரு 2050 பார்த்து சொன்னா இது லம்புடா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல என்ன ட்விஸ்ட்னா, நம்ம எப்ப கம்ப குத்துனமோ அதோட மச்சாக்கடை கம்பெல்லாம் முடிங்க எடுத்தாங்க. நம்ம எப்ப கம்ப குத்துனமோ அதோட மச்சாக்கடை கம்பெல்லாம் முடிங்க எடுத்தாங்க. எல்லாம் சரி.
இந்த பிளானா தான் போகுது 2050 வந்து ஒரு 50 பில்டிங் கிட்ட கட்டி போட்டு விட்டுருந்தா இந்த பிளான் போகுது. என்ன இதுக்குள்ளே 50 பில்டிங் கடவுளா 50 ரூபா காஜுக்கு வைக்கிறதா? இதுல 4 டொய்லெட்டை கட்டி லைன்ல இருந்தாலும் கொஞ்சம் காஜு வந்துருக்கும் உனக்கு. உண்மையாக வந்து இந்த ஒரு விஷயம் தான் இதில் ஏதோ ஒரு காட்டு என்ன உங்களுக்கு தெரியும். நம்மளோட இலங்கையில் அதாவது இங்கே பக்கம் வந்த எங்கே ஒரு ஒதுக்குப்புறம் இருக்கோ அந்த இடத்துல குப்பையை கொண்டு ஓட்டிடுவாங்க. அதாவது தாண்ட வீட்டில் இருக்கிற குப்பையை எப்படி அதை எடுத்து கொண்டு ஒரு வழி இடத்துல கொட்டினா சரின்றது தான் உண்மையிலே அவங்களோட நோக்கம். ஆனால் அவங்க இப்போ அவங்களோட வீட்டில் குப்பை இல்லை நினைக்கிறாங்களோ நம்ம உண்மையிலே இந்த நாடையோ இல்லை ஏதோ ஒரு வகையிலே இதை பார்க்கணும். சரி ஏன் நம்ம அதை குப்பையா பார்க்க ஒரு பயிரை வைக்க எடுத்து வந்து வேண்டாம் 4-5 இரும்பு தாமரை கூட வேண்டாம் முட்டாசி வண்டி சாப்பிட்ற அளவுக்கு கூட விற்கலாம் நம்ம முதல்ல அப்படியே தான் செய்யலாம். ஆனால் வந்து இப்போ வந்து இது பிரதேச சபையால் வந்து தடை வச்சிருக்காங்க. எங்கேயாவது இந்த குளங்கள் இப்படியான சைட்டுகள் இருந்தால் சரி அங்கே வந்து குப்பையை கொட்டிடுவாங்க அவங்க நாசப்படுத்துகிற மாதிரி. ஆனால் உண்மையிலே வந்து அப்படி அங்கே திருப்பி ஸோ ஒரு சூப்பர் ஏரியா இது வந்து ஒரு போகம் வேளாண்மை செய்கிற இடமே வேளாண்மை அதாவது இந்த இடப்போகம் என்று சொல்கிற அந்த வேளாண்மை செய்கிற அந்த இடம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் வந்து ஃபுல்லாக வேளாண்மை வளர்ந்து இப்படி ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டைமில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் போனால் அதில் வரவே இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவ்வளோக்கு தண்ணியாக இருக்கும். நீந்தி தான் வரணும் அதில் அப்படியே நம்ம நீந்தராக்க தண்ணி விடலாம். அந்த டைமில் படிக்கக்குள்ள நீ எல்லாம் மாடு மேய்க்குதல்ல ஆக்கிது இதுதான் சரி. மாடு மேய்க்கிறப்பல பெரிய டேலண்ட். இந்த படம் பார்த்தீங்களா வந்தேன்டா பால்காரு ஒரு மாட்டிலிருந்து ஒரு மாட்டில் எத்தனை ஒரு மாடு அப்போ கொஞ்சம் மாடி இருக்கு வச்சு விட எந்த பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவார். நானும் இந்த புறத்துல இருந்து மேய்க்கும் தான் அப்படி நான் இருக்கேன். ஒன்று மாடு மேய்ச்சி மேய்க்கிறே பெரிய உங்களை வீட்டில் தான் இப்போ இஞ்சால பக்கம் வந்து அந்த வேளாண்மை செய்யக்குள்ள வந்து இது வந்து குளம் மாதிரி இந்த 2 சைடும் அதாவது இடப்போகம்ன்றதால வந்து தண்ணி சேமிச்சு வச்சு தான் வந்து செய்வாங்க. அப்போ அந்த மழை பெய்கிற தண்ணியை வந்து இங்கே அதை சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி எல்லாம் மத்தியதுக்கு அப்புறமா வந்து இதில் வேளாண்மை செய்ய வந்து தொடங்குவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து தண்ணி இந்த பக்கம் திறந்து விடுவாங்க. ஸோ உண்மையிலே வந்து ஒரு 2 பக்கம் இதாக இருக்கும். இப்போ இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சைடும் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த வேளாண்மை செய்கிற அந்த காணின்னு சொல்லி சொன்னால் இந்த பனைமரம் நாட்டணும்னு சொல்கிறாங்க. ஏன் பனைமரத்தில் நன்மைகள் ஒன்று சொல்லு. பனைமரம் வளரும். காட்டு ஒரு பிள்ளைக்கு 2 அடியா பனைமரம் வளரும். என்ன பனைமரம் வளர்றல பணம் நன்மைகள் தான் காட்டுறாங்க வளர்றாலேன்னு நன்மை. பனைமரம் நம்மளோட ஸ்டைலில் போனா பனைமரம் கல்லு தரும். ஏதோ முன்னு வந்து நிற்காண்டு வர பனைமரம் கல்லு தரும். எல்லாம் பனைமரத்தை சொல்ல போனா என்னடா பனைமரத்துல இருந்து ஒரு கழியும் இல்லைன்னுவாங்க. அப்ப அது ஒரு நன்மை. பனைமரம் கல்லு தரும் சரியா நொங்கு தரும். அந்த பனை ஓலை செய்யறது இலையில ஜூஸ் ஆகும் சரியா. நம்மட மக்களுக்கு இந்த மட்டையில் விட்டு நான் வேலியில குத்துவானு சரி எந்த கடை பாரு வேலியை குத்துவானு புற பனைமரத்தை விட்டுனா அதுல கம்பெடு சரியா. அது இல்லை இப்போ இந்த பணம் செய்யறதுக்கு சைட்லேயே இந்த பனைமரம் நாட்டு அதை சொல்லுவோம். என்னக்கு தான் புற இதுக்கு உண்மையாக தெரியும் உனக்கு சொல்லுவோம். என்னக்கு தான் நீங்க இந்த கட்டு சரியா அமைக்க வேண்டிய இல்ல அடியில வந்து நிறைய இந்த தண்ணி விட்டு வந்து பிடிச்சி வச்சு கொள்ளுமாண்டா இந்த இது வந்து அதாவது இந்த பனைமரத்துக்கு நிறைய பயன் இருக்கு. அதுல அந்த காலத்துல இந்த பனைமரத்தை தண்ணியை ஊத்த தேவைன்றாங்க போதும். அதுல அடியில வந்து தண்ணி ஊத்த வந்து பிடிச்சி வச்சு கொள்ளுமா. அதை தாண்டி வந்து முக்கியமான இந்த வரம்புகள் அப்படி வைக்கக்கூடாது. அந்த வரம்புகள் உடையாத பிரச்சனை இருக்கும். இப்போ இது 2 சைட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்படியே ஃபுல்லா பனைமரம் தானே அடி கொண்டு விட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட எத்தனை தூரம்டா எவ்வளோ தூரம் எத்தனை கிலோமீட்டர் வரும்டா? இதுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ரெண்டாலும் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக பனைமரம் தான். அதேமாதிரி அங்காள தொங்கல் சைடு அப்படியே போகும்பா இன்னொரு டைமில் இல்லை எல்லா டைம்லேயும் வந்து வருவாங்க. இப்போ மற்ற அந்த வேளாண்மை செய்கிற டைமில் வந்து ஃபுல்லாக வேலி அடிச்சிடுவாங்க. இதுக்குள்ளே வரையில அதையும் நாங்கள் காடி நினைக்கிறேன் உங்களுக்கு பண்ணலாம். இந்த தூண்டில் போடுறதுக்கு அந்த மீன் வெட்டுறதுக்கு அப்படியான இதெல்லாம் வந்து நாங்கள் இதுக்குள்ள பாடுறாங்க. அதாவது சில இடங்களில் வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த மண்புழு குத்தி பிடிப்பாங்க. சில இடங்களில் வந்து அந்த மாவை வந்து இப்படி உருண்டையை பிடிச்சி போட்டு அதை வச்சு இப்படி செய்வாங்கடா. அந்த காலத்தில் எனக்கு அந்த புழுவை பிடிச்சது அறியினவன் அதில் யாரும் அஜித்து பாவண்டை கொடுக்குறேன். இப்போ நான் என்ன செய்யறேன்னா மீன் பிடிக்கிறது தூண்டல் எல்லாம் செஞ்சிருவேன். புழு குத்துறது இன்னொரு ஆளை கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்து தான் போடுறேன். அந்த வீட்டில் போய் வெட்டினா மண்புழு அப்படி எவ்வளோட இருக்கும் அதுக்குள்ள. அப்போ அதை இந்த சைடில் ஒத்துனாலும் வரும் இருக்க சைடில் வரும். ஆனால் நம்ம இதே இல்லை சும்மா பிடிச்சிது. இப்போ வந்து நோம்பல் ஓரளவு தண்ணி பிடிச்சிருக்கேன். உளுந்து குளிச்சா நல்லா இருக்கும். அந்த காலத்தில் குளிப்பேன். இங்கேருந்து நீச்சல் அடிப்பேன். முதல் அடிக்குமன்ற பயம். இப்படி இது வந்து இப்படியே சுற்றி வரும். நாங்கள் முதல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2017 ஆமாண்டேன் சரியா வாக்கிங் போகிறடா பஞ்சு இதுக்கால சுற்றி அப்படி ஓடி இப்படி வர இதால் சுற்றி இப்படி ஓடி அதெல்லாம் வர. நாங்கள் உத்துக்கம்புலியார் போலில் அங்கே அரச மரத்தில் இந்த அடிக்க வேண்டாம் போல் தெரியும் தானே அது ஒரு அடிக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்து அப்படி அந்த வட்டையில் வந்து போகிறான்.
அவ்வளவு தூரம் மோதி வரலாம் மக்கள் இல்ல திரும்பி மாறி மாறி அடிச்சு திட்டுறாரு. சரி அந்த மாடை வேற ஒரு காம்பவுண்ட் உடைஞ்சிரு. அது நான் நடக்குன காலடா. நான் தான் அடக்குனேன். காடை அடைக்குது, எருவு மாடு அடைச்சிருக்கேன். எருவு மாடு பாயிரு ஒரு கையால் அவன் பிரிவு விட்டேன். சரி நம்ம ஊர் வந்து ஒரு அழகான ஊர் தெரியாது. நம்மட ஊர் எல்லாத்துலயும் அழகுதான்டா. நம்மளோட தீவு இலங்கை எப்படி தீவு அரிக்கும் அதே மாதிரி இலங்கைக்குள்ள ஒரு குட்டி தீவு. சரியா இலங்கை மாதிரி தான் இருக்கும். நடுவுல தண்ணி என்னன்றா பாக்குறா சைட் அடிக்குது. ரெட் கலர் டெய்லி சொன்னா பாக்குறேன். என்னதான்டா வாக்கு இந்த மாதிரி சைட் அடிக்குது. கிஷோத பாக்கு கிஷோ பயமும் தாட்டினாங்க. சும்மா ரெண்ட மாட்டை பயமா தாட்டின ஒன்றுடா இப்போ கிஷோ. அந்த சின்ன வயசுல நான் இந்த தண்ணியை பார்க்கல அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும். ஊன்டா தண்ணி விளையாடிட்டுடா தண்ணியில கால் படக்கூடாது நடந்துடும். ஃபுட்பால் விளையாடுறது அது செய்யறது இது செய்யறது ஃபுல்லாக விளையாட்டு தான் தண்ணியால். ஆனால் இப்போ தண்ணியை கண்டா வெட்டி நடக்கிறோம். அம்மா உளுந்து குளிச்சுட்டான். குளிக்க குளிப்போம். ஏய் சும்மாடுறாப்ப இதில் இப்படி தண்ணி நிற்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்துடும் தண்ணி. இதுக்குள்ளெல்லாம் வரவே இல்லை. இந்த டேய் அந்த மாடு அந்த மாடு அது ஜாக்கி வேறு ஒன்றும் செய்ய மாட்டான்டா. டேய் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான்டா. நம்ம தம்பிடா. டேய் நம்மள தம்பி சத்தியம் சொல்லுவேன். ஏத்தும் கும்பிட அந்த 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 மாட்டுற கண்டன் தானே நீ அது விரேஜனு இப்பாரு இப்பாரு ஹூ ஹூ ஷி ஷி நில்லடி ஓடாதடா. சும்மாடா முடிஞ்சு ஆனா டேய் 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 சும்மா சும்மா டேய் இங்கால வந்தேன்டா கதைக்கோடா மாட்டோட முன்ன தள்ளி போட்டு ஓடு. ஜாக்ஸ் ப்ரோ அந்த பக்கம் போ. இங்கால வரா தம்பி பயப்படுறான். சரியா அவனை பாரு. அந்த அவன் தான் கமரா இருக்கு. அவன் தான் அதுல கண்டு அவன் அப்படி வந்து கையில எங்க இருந்து ஓடி வந்தேன். இந்த வாரம் மாட்டுக்கார முகத்து தோணி விடுவாடா. நம்மளை கண்டு ஓடுறான் அந்த ஓட்டம். அவன் என்னோட அஞ்செய்றான். உன்னை திரும்பி பார்த்து பார்த்து ஓடுறான். இது என்ன ரோட்டு போடுறான் அதுக்கு? இது என்னென்ன பாதை வரப்போகுது. கழுதாவளைக்கு உண்மையாவா பாதை வரப்போகுது. இதான் எங்களோட இடம். அதாவது நாங்கள் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண வாரதெல்லாம் வந்து இந்த இடத்துல. ஏன்டா இங்கேருந்து அப்படி அங்கால ஆறு அதை தாண்டி வந்து அங்கால கழுதாவளை என்ற ஊர் அப்படி வந்து அங்கே வந்து அந்த டவர் இதெல்லாம் இருக்குது. அப்போ ஸோ வந்து கவரேஜ் நல்லா வரும். நாங்கள் ரெண்டு வந்த இடம் வந்து இங்கே இருக்குங்க. அங்கே ரெண்டு வந்து நாங்கள் அதால் இதால் வந்துட்டு வந்து ஈஸியாக அதாவது பாதை வந்து இந்த சைடில் வந்து இருக்குது ஈஸியாக போகிறது. இனிமே இங்கே கொஞ்ச நாள் இந்த பக்கம் என்ன பாதையா, இந்த பக்கம் என்ன போறது கோயிலாம், இங்கால என்ன பழுகாமமாம். இப்போ இருந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டோட இந்த இடத்த பார்க்கணும் நம்ம. இதில் கடை இது சைட்டில் ரெண்டு பக்கம் கடை அடிப்பேன். யானே அடிக்கணும் முதல்ல. நிற்காங்க மாடாதான் எருவ மாடு. ஜானவரம் பார்த்து நின்றுக்கோங்க. கருப்பாதி தும்பிக்கை வேண்டு வருது. நிற்க மாடல் குட்டியான இதெல்லாம் முதல்ல வந்து நிறைய காடாக இருந்தது இல்லைண்ணே. சில வந்து அப்படி போயிட்டு வந்து வழி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த படாமத்துலேருந்து பட்டுப்பாலை போய் கழுதாவளைக்கு போகாமல் ஈஸியாக படாமத்துலேருந்து டிரெக்டாக கழுதாவளைக்கு வந்து போகக்கூடிய ஒரு இடம். அதாவது முதல் வந்து இதில் பாதை இல்லை அமைச்சு பாவிச்சவங்களே. அதுக்கப்புறமா இந்த அரசாங்கம் அதாவது அன்னூர் அரசாங்கத்து மூலம் வந்து இதை திரும்ப செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ரோட்டெல்லாம் திருத்தினேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கதை போகுது. அப்படி தானே உண்மை கதை. அப்படி போட்டாங்களும் நல்லண்ணா. இதில் நடந்து வந்து பாதையில் போய் கோயில் அனுப்பி இன்னும் எவ்வளோ கஷ்டம். கலதால கோயில் சாமி கும்பிட போகிறேன். அதால் போய் அங்கே போகணும். சில டைம் நான் கும்பிட போகிறேன். இல்லை ரோட்டு போட்டு தந்தாங்க டவுன் கும்பிட போ. நலோக்கம் இருக்கிறது கழுதாவளை கோயில். முன்னுக்கு இருக்கிறது தான் இந்த பாதை. அதாவது இதில் நின்று தான் வந்து எல்லாரும் வந்து அங்கே போவாங்க. இப்போ வந்து இங்கே வந்து இதை பாதை கொண்டு வரப்போன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதில் போயிடலாம் நிலைமையில இருக்குது. இந்த இதில் வந்து தண்ணி இடக்கு. ஸோ அப்போ அதில் வந்து போயிடாது அங்கே தாண்டி தெரியல.
மேபி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிட்டு வந்து இப்போ ஏன்டா இது சம்மந்தமாக கதைச்சிருக்காங்களா இங்கே இருந்து பாதை அங்கே போகிறதுக்கு ஏன்டா ஈஸியாக கிட்டத்தட்ட மேலால் சுற்றி போகிறேன்னா எத்தனை கிலோமீட்டர் வரும் கொலவாலை போகிறேன்டா அவ்வளோதான் 8 கிட்ட வரும் வேற கஞ்சி களவாஞ்சி விடிய 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே 2 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு எப்படியும் 8-9 கிலோமீட்டர் கிட்ட வரும் போல ஆனால் இதால் போகிறேன்னா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் கணக்கு நினைக்கிறேன் ஒரு 200 மீட்டர் வரும் நினைக்கிறேன் இதில் கடந்து போகிறேன்டா அங்கே கடந்தா கடதாவளை கோயில் நாங்கள் அதை சம்மந்தமாக வீடியோ போட்டுருக்கோம் கடதாவளை கோயில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதான் எங்களோட அழகான ஊர் வில்லேஜ் அதாவது உண்மையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு டிப்ரெஷன் நாங்கள் நம்ம இங்கே ஏரியாலாம் கிடக்கு டிப்ரெஷன் ஒரு பாட்டு ஒன்று கட்டப்படும் டிப்ரெஷன் வரதுனால காரணம் இல்லை கொஞ்சம் இதில் விளக்கு எடுப்போம் என்ன டிப்ரெஷன் சொல்லுவாங்க எல்லாம் டிப்ரெஷன் பிறந்ததே டிப்ரெஷன் அப்போ ஏன் பிறந்த வளர்ந்தது டிப்ரெஷன் என்ன தரம் ஒரு டிப்ரெஷன் வருது என்ன பிரச்சனை சொல்லுவாங்க லைஃப் பிரச்சனை 2வது லைஃப் பிரச்சனை 3வது லைஃப் தான் பிரச்சனை எல்லா மனுஷருக்கும் பிரச்சனைகள் இருக்குன்னு தான் ப்ரோ ஒன்றும் செய்யல எல்லாமே பிரச்சனை இருக்குண்டா இல்லைன்ற இல்லை எனக்கு பிரச்சனை தான் லைஃப் அப்படி எப்படி சொல்றது வந்து அப்போ கிஷோத்தெல்லாம் ஜோதிச்சு வேறு ஆகும் அன்றைக்கு எல்லாம் ஒன்று உள்ள ஒரு நாள் கூட்டிட்டு போய் தான் காலப்படுறான் அவனுக்கு ஒரு பிள்ளை கூட்டிட்டு நான் காலப்பட்டுதான் மாதம் ஒரு பிள்ளை எல்லாம் பண்ணுறான் கூட்டிட்டு விடுது அது வேற விஷயம் அவன் அதே நினைச்சு கொண்டு இருந்தானே டிப்ரெஷன் இருந்திப்பான் அவன் இன்னொரு பார்க்க டிப்ரெஷன் போய்தாடா அப்படிதான் சொல்ல ஒன்று அனுபவத்தை ஒரு கட்சியாக ஒன்று லவ் மேட்டர் கொஞ்சம் எழுது நம்மளுக்கு நடக்கல வந்து அனுபவத்துல வந்து நம்மள கதையை கட்டிடுவாங்க இப்படி நடந்து அந்த சரி அவரை டிப்ரெஷன் வச்சு நீங்கள் என்ன சொல்றீங்க சொல்லுவோம் அவரை டிப்ரெஷன் வச்சு என்ன சொல்றேன் அவர் வந்து டிப்ரெஷனுக்குலாம் போறாரு வந்து கண்டதெல்லாம் யோசிக்காரு வந்து ஜோசி தான் முட்டையும் விழுந்து போகுது அப்படி எங்கடா பாரு நான் ஒன்னும் யோசிக்கல போனா போட்டு அப்ப இந்த இதுல கேப்பு தெரியுது அது என்னன்னு சொன்னா மனித பிறவியா இருந்தா அந்த டிப்ரெஷன் எல்லாம் இருக்கும் உங்களோட பிறவி அந்த தண்ணியில மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறது அதுக்கு 365 நாள்ல நீ அவ்வளவு நாளும் டிப்ரெஷன் மனுஷ பிறவி சொல்றேன் நாங்க மனித பிறவிதான் மனுஷ பிறவி என்ன வந்து டிப்ரெஷன் மனிதனா இருந்தா ஏதாவது ஒன்று ஜோதி கொண்டு இருக்கணும் அடுத்த லைஃப்ல என்ன செய்யணும் அடுத்த என்ன அப்படி ஆனா எங்கட லைஃப்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா அது யோசிக்கிறே பிரச்சனையா தான் இருக்கு அதை யோசிக்கிறதால அவனுக்கு டிப்ரெஷனே உண்மையிலே நாளைய பற்றி யோசிக்க நாளைக்கு நீ உயிரோட பேரியா அணியப்பிறவியல் உயிரன்றதே ஒரு நாளைக்கு போகத்தான் போகுது அதுக்கு என்னதுக்கு இவ்வளவு டிப்ரெஷன் அதை வாங்கி ஒன்று இந்த உலகத்துல இருக்கணும் இப்பயே வாங்க குதிச்சு சாகலாம் தண்ணிக்கு அப்படி இல்லை ஏதாவது சாதிக்கணும் சொன்னா நீ மெனக்கணும் அதுல இல்லை அப்படி இல்லை உண்மையிலே எல்லா மனுஷருக்கும் அந்த டிப்ரெஷன்ன்றது ஒன்று இருக்குன்னு அது கண்டிப்பாக வந்து இருக்குன்னு தான் அது எல்லாத்தையும் பொறுத்து ஆனால் என்ன அதில் வந்து வெளியில் வரதுக்கு இந்த நிறைய எழுதியிருக்காங்க அந்த புத்தகங்களுக்கு ஆழ் மனதின் அற்புத சக்தி அப்படியான அந்த புத்தகங்களை எழுதினவனே அந்த டிப்ரெஷனுக்கு உள்ளாகி தான் எழுதியிருப்பேன் இல்லை அவங்கள வந்து அதாவது இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் இது எப்படி அந்த ஆழ்மனதை வச்சு கொண்டு அதை பிரச்சனையை வந்து தீர்வு காணலாம் அப்படின்ற மாதிரி எழுதிக்காங்க த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ற அந்த புக்கை போய் படி ஜோசப் மாஃபி எழுதுன்னு அந்த புக்கை படிச்சு என்ன சொன்னால் அந்த புக்கை படிக்கிறது நான் நித்திரோன்றேன் அது கிட்டத்தட்ட அது ஆடியோ இது வந்து இருக்கு 1.5 மணித்தியாலம் அதை அனுப்பி தான் எல்லாம் பாடுறானே எனக்கு தெரிஞ்ச இல்லை 10 நிமிஷத்தை தாண்டி பார்த்துருக்க மாட்டானு ஏன்னா உண்மையிலே இதே இது ஒரு 2 மணி இதெல்லாம் படம் பார்க்குறீங்க ஒரு இது எப்படியும் நீங்கள் எப்போயா புத்தகத்தை எடுத்து படிச்சிருக்கு இல்லை தானே அப்போ அந்த பெரிய புத்தகத்தை நம்ம படிக்க மாட்டோம் அப்போ கண்டிப்பாக அந்த ஆடியோ போகிற 1.5 மணி அதுக்கு மேலே கிட்ட கேட்கலாம் ஸோ கேட்டால் அதில் உண்மையிலே அதை வச்சு கொண்டு இத்தனை பேர் நான் ஒரு சினிமா படத்தை ஃபோனில் பார்க்குறேன்னு சொன்னால் 2 மணி தேர படம் பண்ணா 4-5 நாள் ஆகும் இன்றைக்கு ஒரு 1/4 மணி தேரம் பார்ப்பேன் அடுத்த நாளை ஒரு 1/2 மணி தேரம் சரி பார்த்து முடியும் அப்போ அந்த புத்தகத்தையும் ஒரு 10 நாளைக்கு பாரு எனக்கு ஒரு டவுட்ன்றா இவன் டிப்ரெஷன் சொல்றான் வந்து அந்த டிப்ரெஷனுக்கு வந்து நீ எவ்வளவு மணித்தியாலம் செலவுறா அப்படி இல்லடா அவன் டிப்ரெஷன் நினைச்சு திரும்ப டிப்ரெஷனுக்கு போறான்டா அதான் அவன் லைஃப் அது கேட்டா சொன்னா டெய்லி டிப்ரெஷன் அதே போன வருஷம் இதே டைம் டிப்ரெஷன் சொல்லிச்சுனா திரும்ப டிப்ரெஷனுக்கு போகலாம் எல்லாருக்குமே அதே டைம்ல எல்லா டிப்ரெஷனும் வருது வரைய முடியுதுன்னு சொன்னா தான் எல்லாம் யோசினேன் வருது தை பிறந்தால் வழி பிறக்கும் அதோட கடைஞ்சோ கொண்டு ஜிம்முக்கு போக முடியல சொன்னா நீங்க வைக்காத ஜிம்முக்கு போக முடியல பாருங்க மக்களே இப்ப நம்ம ஜிம்மு போறோம் சொல்லி முடிவெடுத்து ஒரு மாசம் சரியா சொல்லு நேற்று கடைசியா சரி எல்லாம் முடிஞ்சு போவோம் முடிவெடுத்து 2 மணி சொன்னா போவோம் சொல்லிதான் 2 மணி சொல்லிது 6 மணிக்கு சொல்றான் அப்புறம் 6 மணி 4 மணிக்கு சொல்றான் இதை கிளாஸ் ஒன்று போட்டுட்டானு நம்ம அதை முடிச்சது நாளைக்கு போவோம் இறங்கி ஆனால் போய் நம்ம எல்லாரும் காய்ச்சிட்டு வருவோம் 2 பிளான் பண்ணிச்சு 8 மணி வரைக்கும் மேட்ச் போட்டு பார்த்தேன்
இல்ல காலையில மேய்ச்சி போடுறேன். இல்லை எனக்கு உண்மையிலே வந்து ஆனால் உண்மையாக நல்லண்டா இந்த இப்படியான பிரச்சனை எவ்வளோ ஜிம்முக்கு போனால் வந்து எல்லாத்தையும் மறந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கல வந்து அந்த உடம்பு வலி கொண்டு வரும் இல்லை அப்போ நீ எல்லாத்தையும் மறந்துடுவியா சரியா என்ன என்ன பாய் அப்போ எல்லாத்தையும் மறந்துடுவியா அப்போ கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் ஆனால் என்ன பிரச்சனைண்டா எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு பண்ணலாம் எனக்கு என்னால் அந்த அதுக்கான டைம் இல்லாமல் இருக்குது ஸோ அப்போ நாங்கள் நேற்று எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியும் பழனி படிக்கட்டுமா யாக்கலான்றா தான் நீ ஏலான்றா. இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு இங்கே ஒரு 2 எலி, இங்கால ஒரு எலி, இங்கால ஒரு எலி, இங்கால சுண்டலி அப்படி வர வைக்கலான்னு பார்த்தா உனக்கு ஒரு வந்த மாதிரி இல்லை ஸோ அப்போ இரவைக்கு போவோம். எல்லாருக்கும் வந்து இந்த இதே பிரச்சனை இருக்கும் டிப்ரெஷன்ன்றது ஆனால் உண்மையாக வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ண வரதுலேருந்து எல்லாமே வந்து இந்த ஒரு சைட் தான் இப்போ இதை தாண்டி வந்து இந்த வில்லேஜ் லைஃப் இல்லாமல் வாழ்வாங்க தெரியுமா அது எனிடைம் பணத்துக்காக ஓடுறதும் சன்ரைசலோட வாழ்றது பணம் இருந்தா இது தெரியாதுடா. பணம் இருந்தா அப்படியே போயிடும். பணத்தை செலவழிக்கிறதுலே லைஃப் போயிடும் அப்படின்றது அப்படி போயிடும். அது பணத்தை சம்பாதிக்கிறது இப்போ எனி டைம் வந்து நம்ம இத்தினொன்று ஒன்று இருக்குல்ல அப்படின்னா நம்ம அப்பா அம்மா வந்து வித்தான கொஞ்சம் காசு வரும் நம்மளுக்கு. ஆரம்பம் நானும் அடுத்து வித்து போட்டு இந்த வீடியோ போட்டு காட்டுவோம் நீ நான் வித்தண்டி சொல்லி பிரச்சனை சரி சரி ஓகே உண்மையாக வந்து நாங்கள் எங்களை வில்லேஜ் ஏரியாவை காட்டணும் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நாங்கள் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஏரியா அதாவது இப்போ எப்படின்னா எங்களோட ஊர் தனியாக இருக்குது அதை தாண்டி வந்து ஒதுக்குப்புறமா இப்படி ஒரு இடமும் இருக்குது நாங்கள் அடிக்கடி இந்த வீடியோ அப்லோட் பண்ண வரா இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா சும்மா ஏதாச்சும் பம்பலாக இருக்கணும் சொன்னாலும் தூண்டல் போகிற வரா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து இங்கே ஏரியாவெலாம் அப்படி வருவோம் ஸோ இப்போ இனி வருங்காலத்தில் வந்து இது ஒரு பாதை அதாவது ஒரு பாதையாக மாற்றி இங்கேருந்து கலதாவளை போகக்கூடிய மாதிரி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி செஞ்சால் நீங்கள் நிறைய பேர் இந்த ஏரியாவில் வருவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன சொன்னால் இப்படி சுற்றி போகிறத தாண்டி இப்படியே போகலாம் மோட்டையில் பர்றாக்கும் 15 25 வயது பொடி என்ன மோட்டை சும்மா ஓய்ங்கன்னு கத்தி போ என்னமோ கலதாவளை கோயிலுக்கு போகிறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு அதுதானே ஸோ அதுக்காக ஸோ உண்மையாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ அப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே வந்து எங்களை ஊர் எப்படி இருக்குன்றது சொல்ல குமான்னு சொல்லுவோம் நாங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் இது கேட்டு தான் ரொனால்டோவும் எடுக்க வா